பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் G7 மாநாட்டில் வரும் 17ஆம் தேதி சந்திக்க போறாங்க. வரி, எண்ணெய் உள்ளிட்ட சில முக்கியமான விஷயங்கள்ல ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் பெரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதோட ஓமன் கடல் பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணிச்ச கப்பல் மேல அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தினதுல 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த சந்திப்பு நிகழவிருக்கு. என்னென்ன விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இரண்டாயிரத்து 24 அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே பிரதமர் மோடி அமெரிக்கா போய் அவரை நேரில் பார்த்து வாழ்த்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்க போறது இதுதான் முதல் முறை. அவங்க கடைசியா சந்திச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா அமெரிக்கா உறவுக்குள்ள புதுசா சில பஞ்சாயத்துகள் விடுச்சிருக்கு. இந்த சந்திப்புல அதையெல்லாம் பத்தி விவாதிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பல வருடங்களா இந்தியாவும் அமெரிக்காவும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வியாபாரம், உளவுத்துறை, கடல் பாதுகாப்பு அப்படின்னு பல துறைகளில் ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களால் இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் கொஞ்சம் விரிசல் விழுந்திருக்கு. குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் இந்திய மாலுமிகள் இருந்த வணிக கப்பல்கள் மேலே தாக்குதல் நடந்தது தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதனால் கோபமான இந்தியா இதுக்கு அமெரிக்கா தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. இந்திய மக்களும் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த சந்திப்பில் பிரதமர் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இரண்டு முக்கியமான பணிகள் இருக்கு. ஒன்று, சமீபத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை பேசி தீர்க்கணும். ரெண்டாவது, எதிர்காலத்தில் இரு நாடுகளும் சுமூகமாக இணைஞ்சு பயணிக்க பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏன்னா எம்டி செட்டபெல்லோ அப்படிங்கிற கப்பலில் இருந்த 3 இந்திய மாலுமிகள் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்திய ஊழியர்கள் இருந்த மற்ற கப்பல்களையும் அமெரிக்க படைகள் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இதனால கோபமாகி இருக்க இந்தியா ஒரே வாரத்தில் 2 தடவை அமெரிக்க தூதரை நேரில் கூப்பிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உலகத்திலேயே கப்பல்களில் வேலை செய்கிறவங்க இந்தியாவில் தான் ரொம்ப அதிகம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கடல் வழி பாதைகளில் 3 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. ஆக நமக்கு நம்ம இந்திய ஊழியர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதில் சமரசம் செய்யவே முடியாது. பிரதமர் மோடி மற்றும் ட்ரம்ப் இடையிலான இந்த சந்திப்பில் வர்த்தகத்தை பற்றி அதிகம் பேசுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய அதிகப்படியான வரி ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவும் அமெரிக்காவும் பெரிய வர்த்தக கூட்டாளிகளாக இருந்தாலும் கூட வரி விதிக்கிறதுலையும் சந்தை வசதிகளையும் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. அமெரிக்காவுக்கு அனுப்புகிற இந்திய பொருட்களுக்கான வரியை குறைக்கணும். அமெரிக்க மார்க்கெட்டில் இந்திய பொருட்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும். இப்போதைக்கு ரெண்டு நாடுகளும் ஒரு தற்காலிக வர்த்தக ஒப்பந்தம் போட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் நல்ல முடிவு கிடைச்சா ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் வியாபாரம் அதிகமாகும், நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிரச்சனை H1B விசா. எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இந்த விசா தான். குறிப்பாக ஐடி ஊழியர்கள், செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ துறையை சார்ந்த ஊழியர்கள், என்ஜினியர்கள், ஆராய்ச்சி மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்த இந்திய ஊழியர்கள் இந்த விசாவை நம்பிதான் இருக்காங்க. இந்த விசாவை பெறக்கூடிய வெளிநாட்டவர்களில் 70% பேர் இந்தியர்கள் தான். இந்த விசா மூலமா வரக்கூடிய வெளிநாட்டினர் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கறதால தகுதியுள்ள அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இந்த விசாவுக்கு ஏகப்பட்ட முட்டுக்கட்டை போட்டாரு ட்ரம்ப். H1B விசா கட்டணத்தை 1 கோடி ரூபாய் அளவுக்குலாம் உயர்த்தினாரு. ஆனா இதுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. அதுல ட்ரம்ப்புக்கு எதிராக தான் தீர்ப்பும் வழங்கப்பட்டுச்சு. இந்த கட்டண உயர்வு ட்ரம்ப்புடைய அதிகார வரம்பை மீறினது அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கெடுபிடிகள்லாம் விதிக்காம திறமையான ஊழியர்கள் சுலபமா அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றதுக்கு வழிவகை செய்ய பிரதமர் அவர்கள் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கு. ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்களோட வாழ்க்கை இதில் தொடர்பு பட்டிருக்கிறதால இந்த விசா விவகாரம் எப்போவுமே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை. குறிப்பாக போன வருஷம் மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்த மோதலை நான் தான் தலையிட்டு தீர்த்து வச்சேன் அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்தியா அந்த வாதத்தை முற்றிலுமா மறுத்துட்டாங்க. பாகிஸ்தான் ஒத்துக்குச்சு.
இதை பத்தி விவாதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. முடிஞ்சா இந்த விவகாரத்தை பத்தி பிரதமர் மோடி அவர்கள் நேருக்கு நேரா ட்ரம்ப் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திடணும். அடுத்த முக்கியமான விஷயம் கச்சா எண்ணெய். அதே மாதிரி உலக நாடுகளுடைய எதிர்ப்பையும் மீறி இந்தியா இன்னமும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனையா பேசப்படுது. ஆனாலும் அது மக்கள் நலனை கருத்துல கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுதான். நாங்க என்ன வாங்குறோம் அப்படின்னு எங்க மேல அமெரிக்கா தடை போட்டுச்சு. ஆனா உலக அளவுல கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படவும் அமெரிக்காவே இப்ப ரஷ்யா மேல இருக்க தடைகளை நீக்குது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலகம் இப்படி இரட்டை வேடம் போடுறாங்க அப்படின்னு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்துச்சு. இந்தியா தனக்கு தேவையான 85%-லிருந்து 90% கச்சா எண்ணெயை வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்குது. இப்போ ஈரான் பிரச்சனையாலையும் ஈரானுக்கு பக்கத்துல உள்ள ஹார்முஸ் நீரிணை கடல் வழியில நடக்கக்கூடிய பதற்றத்தாலையும் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சிருக்கு. இந்தியா மாதிரி எண்ணெய்க்காக வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடக்கிற இந்த நேரத்துல தான் பிரதமர் மோடி ட்ரம்புடைய சந்திப்பும் நடக்குது. ஆக கட்டாயம் போர் நிறுத்தத்துக்கு பிரதமர் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பா கச்சா எண்ணெய் மத்திய கிழக்கு பகுதிகள் வழியா வரக்கூடிய கப்பல்கள்ல பணியாற்றக்கூடிய இந்திய ஊழியர்களுக்காக உலகமே உற்று நோக்கக்கூடிய பிரதமர் மோடி மற்றும் ட்ரம்ப் இடையிலான சந்திப்புல பிரச்சனைகளை களைஞ்சு இரு நாடுகளுக்கும் தேவையான ஒரு பலமான கூட்டணியை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.